ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது எத்தனாவது வீக் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு. சீரியஸ்லி 9 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போதே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து டே 63 63 நாள் நான் என்ன சாதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அத வார்த்தையால சொல்லவே முடியாது. ஸோ அது மட்டும் இல்ல. நெறைய திங்ஸ் வந்து லைஃப்ல சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். பயங்கர ஹாப்பிங்க. ரீசன் என்ன தெரியுமா? வெயிட் செக் பண்ணேனா, நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 83 டச் பண்ணியிருந்துச்சு. ஓகேவா? நானு என்னடா இது ரொம்ப ஸ்லோவா குறையுதே! இடையில ஒரு வாரம் கடகடன்னு குறைஞ்சுதே அப்படின்னு நெனச்சேன். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, இடையில இப்ப 2, 3 நாள் என்ன பண்ணேன், ரைஸ் வந்து மெனுலலாம் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால தான் வெயிட் வந்து குறையல. அப்படியே மெயின்டெயின் ஆயிட்டே இருந்துச்சு. பட் அதுவும் நல்லது தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம லைஃப் லாங் வந்து ரைஸ் சாப்பிடாமயே இருக்க முடியாது இல்லையா? ஸோ ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். ஸோ அதனால அது கொஞ்சம் நல்லது தான். அப்படியே மெயின்டெயின் ஆச்சே தவிர பட் இளைக்கல. நானு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப கொஞ்சம் டவுனா தான் இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு இமெயில் வந்துச்சு. அவங்க வந்து 91 கேஜில ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இப்போ வந்து 79 கேஜில இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே கொஞ்சம் டவுனா இருந்தேன்னா அப்படியே பூஸ்டப் ஆயிட்டேன். நம்மளும் திரும்பி கீப் ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நமக்கு அங்கங்கேருந்து ஒரு காலிங் வரும்ல. "நீ இத கரெக்ட்டான பாத்ல தான் போயிட்டுருக்க. இல்ல நீ தப்பு பண்ற. இப்போ கொஞ்சம் மாறிக்கோ" அப்படின்ற மாரி. ஸோ அந்த மாரி உங்கள்ட்டருந்து வர இமெயில் எல்லாமே எனக்கு அந்த மாரி தான் ஒரு ஃபீல் குடுக்குது. பயங்கர ஹாப்பி. நான் நெறைய பேருக்கு வந்து இமெயில் வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணாம தான் இருக்கேன். ரொம்ப சாரி. ஒருத்தவங்க வந்து அவங்களோட பையனோட ஸ்டடீஸ் பத்திலாம் கேட்டிருந்தாங்க. குழந்தையோட ஸ்டடீஸ் பத்திலாம். பட் வந்து என்னால வந்து கொஞ்சம் பண்ண முடியல. சாரிங்க. எனக்கு கொஞ்சம் அதர் ஒர்க் அதிகமா போயிட்டுருக்குன்றதுனால என்னால அதில கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் இமெயில் எல்லாத்துக்கும் அடுத்த வாரத்துக்குள்ளார நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அடுத்த வாரம் வீடியோ போடும்போது நான் இந்த மாரி போட மாட்டேன். இன்னைக்கே ஈவினிங் வந்து என்னால விளாக் எடுக்க முடியல. ரொம்ப ரொம்ப டயர்டா இருந்தேன். இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்டின்னா, கொஞ்சம் என்ன சொல்றது? வேண்டுதல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கடவுளோட இது கொஞ்சம் பிளெஸ்ஸிங்ஸ் நெறையா வேணும் அப்டின்றதுனால, இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கூட நான் எடுத்துக்கல. இன்னைக்கு வந்து ஃபுல்லாவே ஃபாஸ்டிங் தான். ஸோ, அதனால என்னால ஒரு 4:30 இருக்கும். எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாரி தல சுத்துற மாரி ஆயிடுச்சு. தண்ணி குடிச்சுட்டு அப்படியே சைலன்ட்டா படுத்துட்டேன். ஒரு 1 மணி நேரம் தூங்கியிருப்பேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூங்குனேன். தூக்கமே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்குனேன். பட் ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கி எந்திச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறமா ஃப்ரெஷ் ஆயிட்டு கோவிலுக்கு சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ, இப்படி தான் போச்சு இன்னைக்கு. பட் ஓகே. நான் சொன்னேன் இல்லையா 83.87 அந்த மாரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். யூசுவலா எனக்கு மார்னிங் செக் பண்ற எம்ப்டி ஸ்டொமக் வெயிட்டுக்கும், ஈவினிங் செக் பண்ற சாப்பிட்டதுக்கப்புறம் நான் ஈவினிங் செக் பண்ற வெயிட்டுக்கும் நல்லாவே ஒரு 1 1/2 கேஜி டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு வந்துட்டு இப்போ கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி செக் பண்ணேன். 83.3 இருந்துச்சு. சத்தியமா நான் இத எதிர்பார்க்கல. ஏன்னா நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுற அன்னைக்கு கூட வெயிட் வந்து சுகருக்கு நமக்கு அதிக குளுக்கோஸ்ல உடனே ஏறும் இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் அதிகமா காட்டும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நானு. இந்த இந்த வீக் ஆக்சுவலா வந்து குறையல தான். பட் 1/2 கிலோ குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனக்கு வந்து என்ன சொல்றது? அது ஒரு மாரி மார்னிங் செக் பண்ற வெயிட்டே ஈவினிங்கும் காட்டுனோனே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஓகே சூப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நாளைக்கு காலையில வெயிட் செக் பண்றேன். நாளைக்கு ஷார்ட்ஸ்ல அது எப்படி என்னன்னு சொல்லி சொல்றேன். ஓகே. லைஃப்ல நெறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது எல்லாமே உங்க கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் யூசுவலா மதியானம் எனக்கு அப்படியே தூக்கம் கண்ண இழுத்து சொருகும். தூங்கிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஒரு 12:00லாம் ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே கண்ண இழுத்து, இழுத்து, இழுத்து சொருவும். சத்தியமா சொல்றேன். இந்த 63 நாள்ல இப்ப 2, 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் அது மாரி ஆச்சு. மத்த நாள் ஒரு நாள் கூட எனக்கு மத்தியானத்தில தூக்கம்ன்றதே வரல. நானே வந்து டயர்டா இருக்குன்னு படுத்தா கூட என்னால தூங்க முடியல. மத்தியானம் தூக்கம்ன்றது என்னை விட்டு தூரமா போயிருச்சு. நெறைய பேர் என்ட்ட வந்து சொல்லுவாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் வருவாங்கல்ல. அவங்க சொல்லுவாங்க, "நீ மத்தியானத்தில தூங்காதடா. மத்தியானத்தில தூங்குறதுனால தான் உனக்கு வெயிட் போடுது" அப்படின்னுவாங்க. பாசமா தான் சொல்லுவாங்க. பட் அது என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா, இப்ப வந்து நானே தூங்கணும்னு ஆசைப்பட்டா கூட அது முடியல. இன்னைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு மயக்கம் வர மாரி இருக்குவேன்னு படுத்தேன். அப்படியே ஆனா என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியுது எனக்கு. ஆனா நான் வந்து தூங்குன மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படிதான். ஸோ அதனால அந்த மதியானம் தூக்கம்ன்றது என்னை விட்டு ஓடியே போயிருச்சு. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ வெயிட்லாம் குறையிறோம், ஒல்லியா இருக்கணும், அழகா இருக்கணும் அது எல்லாத்தையும் தாண்டி ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நேத்து ஒரு கமெண்ட் வந்திருந்துச்சு. "அக்கா நீங்க காஃபி, டீய எப்படி விட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு.
அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்மளை சுற்றி நம்மள நிறைய பேர் வந்து குண்டா இருக்க, குண்டா இருக்கேன்னு சொல்லி ஹர்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அதில் வர வலி தான். அந்த வலியினால வந்த ஒரு வைராக்கியத்தில் எடுத்த முடிவு தான். காஃபி, டீ வேண்டாம், சுகர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விட்டாச்சு. அப்படி இதான் மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட்டு வந்து சுகர் மட்டும் தான் நான் சாமிகிட்ட வேண்டிட்டு விட்டேன். சுகர் இல்லாம காஃபி, டீ குடிக்க ட்ரை பண்ணேன். பட் என்னால அது முடியல. அதுக்கு நம்ம வந்து இது பண்ணிட்டே போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்படி தான் சுகர் ஸ்டாப் பண்ணேன். சுகர் தான் மெயின் அப்படின்றது உள் மனசுல ஆழமா போய் பதிஞ்சிருச்சு. இப்ப நீங்களே வந்து சுகர சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா கூட என்னால சாப்பிட முடியாது அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது இப்பலாம். ஸோ அதுவே எனக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் பிஹேவியர்னு நினைக்கிறேன். ஸோ 2வது அது ஒண்ணுங்களா. 3வது இப்போலாம் எந்த ட்ரெஸ் போட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எனக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அதாவது நான் ரொம்பலாம் இளைக்கல. ஆனால் நான் வாங்கி வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் முன்னாடி டைட்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இங்க பாருங்க எவ்வளோ லூஸாக இருக்குது. இது மாதிரிலாம் இருந்ததே கிடையாது. இந்த ட்ரெஸ் வந்து ஒரு தடவை நான் ஒரு பாட்டில் கூட போட்டுட்டு ரீல்ஸ்லாம் கூட பண்ணியிருந்திருப்போம். அப்போலாம் எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ட்ரெஸ்லாம் போடும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இந்த பியூட்டி போன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நமக்கு எங்கடா புதஞ்சு போயிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் இப்படி பார்க்குறேன், இப்படி நிற்கும் போதில் இது இப்படி தெரியுது. இப்போ கொஞ்சம் நல்லா தெரியல உட்காந்துருக்கறனால. பட் நின்று பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது. அடடா! இதுதான் அந்த பியூட்டி போனா அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் இல்ல. இந்த இடத்துல எனக்கு ஒரு மச்சம் இருக்கு. அந்த மச்சம் வந்து உள்ள போயிருச்சு. சதை வந்து அதிகமா இருந்ததுனால. இப்போ கொஞ்சம் எல்லாம் வத்துனதுக்கப்புறம் இங்க இருக்க அந்த மச்சமே தெரியுது. ஒரு மச்சமே உள்ள போற அளவுக்கு இளைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாரி என்னவே நான் அப்பப்ப கொஞ்சம் என்ன சொல்றது சைல்டிஷா கூட இருக்கலாம். அ நான் என்ன சொல்றது, நான் எல்லாருக்குள்ளரையும் ஒரு குழந்தைத்தனம் இருக்க தான் செய்யும் இல்லையா? அது பர்சனலா. ஸோ அதனால தான் அத நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாரி குட்டி குட்டி விஷயங்கள் பார்க்கும்போது நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். இளைச்சிருக்கோம். இது நடந்திருக்கு, அது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்ச் லாஸ் எவ்வளோ ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 8 கிலோ அப்படின்றது இந்த 2 மந்த்ஸ்க்கு கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, என்ன சொல்றது நான் வந்து அளவா சாப்பிட்டுக்கிட்டு, நம்ம டெய்லி சாப்பிடுறத தான் அளவா சாப்பிட்டுக்கிட்டு, இப்படி தான் குறைக்க ட்ரை பண்றேன். எனக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப டயட்லாம் இருந்தீங்க அப்படின்னா, தாராளமா இந்நேரம் நீங்க வந்து 12 கேஜி குறைச்சிருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா திரும்பி அதே லைஃப் ஸ்டைல கன்டின்யூ பண்ணல அப்படின்னா, அது ஏறிடும் அப்படின்றத நான் ரொம்ப வந்து பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ரொம்ப 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 வந்து என்ன சொல்றது, ப்ராப்பரா டெய்லி பேஸ்ட்ல ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரி நம்ம சாப்பிடணும், இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணணும், இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒண்ணு ஒண்ணா பண்ணிட்டு இருக்கேன். நெறைய பேர் மோட்டிவேட்டும் பண்ணியிருந்தீங்க. யாராவது நெகட்டிவா ஏதாவது கமெண்ட் பண்ணியிருந்தா கூட, அவங்களுக்கு நீங்களே ரிப்ளைலாம் குடுத்துருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, நெறைய நேரம் நான் தனியா இருக்கேன்ற ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். ஏன்னு தெரியல. அது கொஞ்சம் எமோஷனலும் தான் வச்சுக்கோங்களேன். பட் ஓகே. எப்பலாம் நான் தனியா இருக்கேன்னு தோணுதோ, அப்பலாம் கீழ இந்த மாரி யாராவது கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும்போது, எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது, பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லி தோணுது. தேங்க் யூ ஸோ மச். ஓகே. ரொம்ப எமோஷனல் வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் அந்த மாரி இருக்கு. ஸோ அதனால எமோஷனல்குள்ள போ வேண்டாம். ஓகே. அடுத்த லைஃப் சேஞ்சிங் பிஹேவியர்ல அடுத்து நான் என்ன தெரியுமா பார்த்தேன்? எனக்கிட்ட இப்ப யாராச்சும் ஒருத்தர் தட்டு நெறைய சாப்பாடு வச்சு குடுத்தா கூட, எனக்கு அந்த சாப்பாட பார்க்கும்போது இதெல்லாம் நான் முடிச்சிரணும் அப்படின்னு சொல்லி தோண மாட்டேங்குது. இதுல என்னால எவ்வளோ சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால யோசிக்க முடியுது. அதுவே எனக்கு ம் சக்சஸ் தானே! எனக்கு அது சக்சஸ். ஏன்னா, நான் சாப்பாடுன்னு பார்த்தாவே அள்ளி சாப்பிடணும்னு நெனைக்கிற ஆளு. ஸோ, என்னால இப்ப அத வந்து எனக்கு இவ்ளோ போதும் அப்படின்னு சொல்லி என்னால பிரிச்சு பார்க்க முடியுது அப்படின்னா, லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன். ஸோ, ஹேப்பி வைப் அப்படிதான் அடுத்தது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து சுறுசுறுப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் உணர்றேன். முன்னலாம் ஒரு பொருள் கீழ விழுந்தா கூட எடுக்கிறதுக்கு மலைச்சிட்டு இருப்பேன். ஆ அப்படின்ட்டு அப்புறமா எடுத்துக்கலாம், போம்போது எடுத்துக்கலாம், வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் அப்படி இல்ல. உடனே உடனே செஞ்சுடுறேன். ஸோ சுறுசுறுப்பா இருக்கோங்க. அதுதான் மெயின். என்ன 83 கேஜி இருந்துட்டு இவ்வளோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா, சுறுசுறுப்பா இருக்கேன் அப்படின்னும்போது வெயிட் ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த மாரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே வந்து மாறிட்டுருக்கு. மெயினா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறது அந்த மத்தியான தூக்கம் தான். காலையிலயும் ஆன் டைம்க்கு எந்திரிச்சிடுறேன். பெட்டுக்கு போறதும் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் 10 இல்லன்னா 9 அந்த மாரி போயிடுறேன். ஸோ சம்டைம்ஸ் 8:30 கூட போயிருவேன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸிமம் 10 அதுக்கு மேல வந்து முழிச்சிருக்க முடியாது. காலையில சீக்கிரமா எந்திரிச்சிடுறேன். எவ்ரிடே காலையில எந்திரிச்சு என் கண்ணாடியில என் முகத்த பார்க்கும்போது, நான் இன்னைக்கு அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை நானே பூஸ்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸ்கின்ல நெறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்க வந்து மேக்கப் போட்டிருக்கீங்களா? இங்கலாம் சீக்ஸ்லாம் ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல எதுவுமே பண்ணல.
நான் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருந்தேன். அது கூட இப்போ வந்து நான் அலைஞ்சிருச்சு கொஞ்சம். ஸோ அது மட்டும் தான். அது கூட கையிலலாம் ஒட்டுற அளவுலாம் இல்ல. ஸோ அதனால தெரில. அது மேபி சுகர் கட் பண்ணனால இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் கோயிலலாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, "பிங்கி பிங்கி" அப்படின்னுவாங்க. "ஏன்னா பிங்க் ஆயிட்டே போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணும் இல்லங்க. நம்ம நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டாவே நம்ம அழகா இருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் லேட்டரான்னு தான் புரிஞ்சுது. பொதுவாவே நான் ரொம்ப வந்து எதுவும் மேக்கப் அதெல்லாம் வந்து பெருசா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா இப்போ சுத்தமாவே வேணாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஹெல்தியா சாப்பிட்டாவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹெல்த் இஸ் வெல்த். நல்லா சாப்பிடுங்க. ஆரோக்கியமா சாப்பிடுங்க. நம்மள சுத்தி எத்தன விஷயங்கள் நடந்தாலும் சரி, நம்ப நம்ப ஹெல்த்ல மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்கு நான் தான் பெஸ்ட்டு உதாரணம்னு நெனைக்கிறேன். நான் சொல்லும்போது ஒரு கமெண்ட் ஞாபகம் வந்துச்சு. ஒரு கமெண்ட்ல வந்து ஒருத்தவங்க வந்துட்டு ஏதோ சொல்லியிருந்தாங்க. டாக்ஸிக் என்னமோ ஞாபகம் இல்ல எனக்கு. அது அதுக்கு கீழ அவங்க இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, அ அவங்க வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங்க வந்து காட்டிட்டு இருக்காங்க. அவ அவ என்னோட இது டெவலப்மெண்ட்ட நான் காட்டிட்டு இருக்கேன். நானே வந்து என்ன சொல்றது, டெஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாரி இருந்துச்சு. எனக்கு அந்த கமெண்ட் பார்த்தோனே பயங்கர சந்தோஷம். ஓகே. எனக்கு நிஜமாலுமே அந்த கமெண்ட் பண்ணவங்களையும் யாருன்னு தெரியாது. ரிப்ளை பண்ணவங்களையும் யாருன்னு தெரியாது. எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நம்ம துளி கூட வந்து இதுலருந்து வெளில போயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன பூஸ்டப் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லுவேன் எனக்கு. எனக்கு சில நேரத்தில நான் ரொம்ப வந்து இப்படி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, மலர் நீங்க இந்த மாரி ஆகக்கூடாது. நீங்க வந்துட்டு இன்ஃப்ளூயன்சர். நெறைய பேர் வந்து உங்கள பார்த்து பாருங்க இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன எப்படி டவுன் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னுவாங்க. ஸோ நம்மள சுத்தி யாராவது ஒருத்தர் 2 பேர் நம்ம டவுன் ஆகும்போது நம்மள புஷ் பண்றதுக்கு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமுள்ளதா இருக்கு அப்படின்னு நெனச்சுப்பேன். ஸோ கமெண்ட் பண்ற நீங்களா இருக்கட்டும், கூடவே இருந்து சப்போர்ட் பண்ற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், நான் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்கள்ல என்ன வந்து நான் வந்து தளர்ந்துறக்கூடாது அப்படின்னு அந்த முடிவு எடுக்க வைக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு வந்து விளாக் எடுக்கல. அதான் நான் சொன்னேன்ல தூங்கிட்டேன் வந்துட்டு. ரொம்ப டயர்டா இருந்ததுனால. இந்த வாரமும், அடுத்த வாரமும் வந்துட்டு நானு அந்த மாரி சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எம்ப்டி ஸ்டொமக்ல போயிட்டு சாய்பாபா பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட 9 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக்கும் ஃபாஸ்டிங் இருந்துருவேன். ஹோப்ஃபுல்லி எதுவும் இதுதான் பீரியட்ஸ் பிரச்சனை அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ அதனால நான் இருந்துருவேன்ற நம்பிக்கை இருக்கு. அப்புறம் டெய்லி உங்களோட மெசேஜ், கமெண்ட் எல்லாமே எனக்கு பயங்கர மோட்டிவேஷனலா தான் இருக்கு. பழைய வீடியோலாம் பார்த்துட்டு நெறைய பேர் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இப்போ இருக்கிற வீடியோக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு 2, 3 சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது இந்த வீடியோல கண்டிப்பா சைட்ல வந்து இன்க்ளூட் பண்றேன். அப்புறம் டயட் பிளான் நெறைய பேர் இன்னும் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல ரெகுலரா போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு வாரமுமே போட்டுட்ருக்கேன். ஸோ அதில போய் பாருங்க. கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லன்னா Instagramல ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, Instagramலயும் போஸ்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதில போய் பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்ல. நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம், அத பார்த்துட்டு உங்களுக்கு என்ன இது பண்ணலாமோ கேட்டுக்கலாம். அதே மாரி நெறைய பேர் வந்து நான் வெஜிடேரியன், நீங்க எக்லாம் போட்டிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் சொல்லுங்க அப்படின்ட்டு இருந்தீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். தப்பா நெனச்சுக்காதீங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ, அத எப்படி மாத்தலாம்ன்னு சொல்லிட்டு நீங்க உட்காந்து யோசிங்க. ஜஸ்ட் இது ஒரு ஐடியா தான். எவ்வளோ எடுத்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த ஐடியாவ எடுத்துக்கிட்டு இதிலருந்து நீங்க எப்படி மாற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கே புரியும். எனக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து வெஜிடேரியனுக்கு ஒரு 2, 3 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். பன்னீரு இந்த மாரி தான் சொல்லுவேன். ஆனா நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய ஃபுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நாங்க டீச்சர்ஸ் எல்லாம் சாப்பிட போவோம் இல்லையா? அப்ப சாப்பிட போம்போது அதில எங்க இதில ஒருத்தவங்க வந்து வீகன் ஓகேங்களா? அவங்க வந்து எங்க போனாலும் வீகன் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க. ஒரு தடவ அவங்க வந்து இங்க வந்து காஃபி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பக்கா வந்து வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் தான். ஆனா, அ எல்லாமே பார்த்தீங்கன்னா, சிக்கன் அந்த மாரி போட்டிருக்கும் நேம் வந்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கனுக்கு பதிலா வந்து அவங்க வந்து சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்றாங்க. இப்ப வந்து சீஸுக்கு பதிலா என்ன பண்றாங்க தெரியுமா? நம்மளோட அந்த மூங் தால் இருக்கு இல்லையா? பச்சை பயிர வந்து நல்லா அரைச்சுட்டு, அத பீட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மாரி நொரையா வரும். அந்த நொரைய குக் பண்றாங்க. அந்த நொரைய குக் பண்ணா, அது பார்க்கறதுக்கு சீஸ் மாரியே இருக்கு. டேஸ்ட் வந்து. ஸோ, அதனால அந்த மாரி ரெடி பண்றாங்க. ஸோ, இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ப தான் இப்ப எல்லாத்தையுமே நானே வந்து என் சேனல்ல போட்டுட்டே இருக்க முடியாது. நான் எப்படி சாப்பிடுறேன் அத தான் நான் போட முடியும். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தயவு செஞ்சு நீங்க போய் பாருங்க. இது ரூடா நான் சொல்லல. எனக்கு அந்த மாரி எனக்கு வந்து
என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் அந்த இதுக்கெலாம் வந்துட்டு தேடி தேடி என்னால் ஒன்று ஒன்றும் பார்த்து பண்ண முடியல. பஸ் குட்டி குட்டி ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து அது புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வெஜிடேரியனுக்கு எனக்கு தெரிஞ்சு பன்னீர் சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா. எனக்கு வந்து பன்னீர், சோயா சங்ஸ் இதான் எனக்கு தெரியும். அப்புறம் இது டோஃபு கூட சாப்பிட்லாம். இப்போ ரீசெண்டாக ஒரு தடவை ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை இன்வைட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து எனக்கு டோஃபு, பொட்டேட்டோ போட்டு கட்லெட் மாதிரி செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா, அவங்க வந்து அதை செஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நான் ரெசிபி நெக்ஸ்ட் டைம் அதாவது நார்மல் கட்லெட்டு தான், பன்னீருக்கு பதிலாக டோஃபு போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை வேணால் அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி. அப்புறம் ஸ்வீட் சாப்பிடாம எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிஜமாலுமே ஸ்வீட் சாப்பிடணுன்ற எண்ணம் துளி கூட இல்லை. ஓடி போயிடுச்சு என்னை விட்டு. அது ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்ற எல்லாமே ஸ்வீட் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அன்றைக்கி ஏதோ ஒன்று சாப்பிட்டேனே, அந்த கட்லெட் சாப்பிட்ட அன்றைக்கி எனக்கு வாயில் வச்சோன்னே கொஞ்சம் ஸ்வீட் தெரிஞ்சுது. நீங்கள் என்ன சுகர் போட்டிருக்கீங்களா இதில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைங்க, நீங்கள் சுகர் சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும், அதனால் சுகர் போடல, பொட்டேட்டோவோட ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ பாருங்கள், நம்ம சாப்பிட்ற காயில் இருக்க ஸ்வீட் எனக்கு தெரிகிற அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். ரைஸ்லாம் மென்று சாப்பிடும்போது எனக்கு அதுக்குள்ளே ஒரு இனிப்பு ஃபீல் வருது. இதில் இருக்குது, சுகர் இருக்குது இதில் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் என்னால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை ஃபஸ்ட்டு வீக்கில் தலைவலிச்சது இல்லையா, அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, சுகர் சாப்பிடாமலாம் இருக்கவே முடியாதுங்க, நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, சுகர் வந்து உடம்புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அவங்க அப்படி சொல்லிட்டு போனோன்னே, என்னடா இது, நமக்கு எதாவது ஆயிடுமா அப்படின்ட்டு பயந்துட்டேன் நான். அப்புறம் இப்போ நம்ம கூகுளில் எல்லாத்தையுமே நம்ம சுகர் சாப்பிட மாட்டோம் போது நமக்கு அது ரிலேட்டடான ஆடாக தானே வரும். அப்போ போயிட்டு சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, நம்மளோட எல்லா ஃபுட்லேயுமே சுகர் இருக்குது. ரைஸில் சுகர் இருக்குது, ஃப்ரூட்ஸில் சுகர் இருக்குது, நேச்சுரல் சுகர். அது எல்லாமே ஈஸியாக டைஜஷன் ஆகும், நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வராது. நம்ம காஃபி டீக்கு போடுற சுகர் ப்ராசஸ்டு சுகர், ஸோ அது ஹெல்த் இஷ்யூ வரும். இது காமனானது தான். ஆனால் நம்ம அது மாதிரி டயட்னு இருக்கும்போது நம்மளை வந்து சுற்றி இருக்கவங்க பயங்காட்டி விடுவாங்க. எப்படி தெரியுங்களா, நான் பார்த்துட்டேன். நம்ம யூடியூப்லேயே கூட நிறைய பேர் வந்து எனக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, கமெண்ட் ஃபஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அது கீழே போய் கமெண்ட்டில் வேணால் படித்து பாருங்கள். நீங்கள் வந்து இது மாதிரிலாம் டயட் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும், நீங்கள் வந்து நிறைய பேருக்கு இது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, பேடான இது பண்ணுறீங்க அப்படின்னாங்க. ஆனால் அப்போல்லாம் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். என்னென்னா, நான் பண்ணுறத சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் நம்ம பண்ணுறத சொல்லும்போது அவங்களுக்கு அது மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும். முழுக்க 100% என் உடம்பும் அவங்க உடம்பும் சேம் கிடையாது. அவங்க உடம்புக்கு அது மாறும். அவங்களுக்கு அது பிடிக்காத ஃபுட்டாக கூட இருக்கும் அன்றைக்கி மெனுவில். ஸோ அவங்க மாற்றுவாங்க அப்படின்ற தைரியத்தில் தான் நான் வந்து எனக்கு தைரியமாக வந்து நான் சொன்னேன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் வந்து இன்னொருத்தவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் இதை சாப்பிட்டு தான் ஆகணும், நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, இளைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ கமெண்ட் வந்துச்சு. நீங்கள் போட்டிருக்கிறது ஒரு நல்ல டயட்டே இல்லை, நீங்கள் போய் ஒரு டயட்டீஷியனை பாருங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் என்னையே எக்ஸாம்பிளாக வச்சுட்டு தான் நான் உங்களை எல்லார்ட்டையுமே நான் வந்து காட்டுறேன். நான் என்ன சாப்பிட்றேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத நான் சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாமல் தாராளமாக வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த ஸ்டெப் எடுத்தேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பிசிஓடி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் அந்த நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டாக்டரோட டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எதாக இருந்தாலும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டாக்டரை வந்து பார்க்காம நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எது ஹெல்த் இஷ்யூவும் இல்லை அப்படின்னா தாராளமாக ஃபுட்டு, எக்ஸசைஸ் ரெண்டையும் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னாவே வெயிட் வந்து தாராளமாக குறையுது. இன்னொன்று, நான் முன்னெல்லாம் நிறைய டயட் இருந்திருக்கேங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கம்மி பண்ணிடுவேன். நான் கால்லாம் பயங்கரமாக வலிக்கும். அதாவது எனக்கு வந்து ஆல்ரெடி போன் இது டிஃபிஷியன்சி இருக்குது. சரிங்களா? எனக்கு வந்து வலிக்கும், காலெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். அதாவது எப்படின்னா உள்ளே அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அந்த எலும்பு வந்து வலிக்கும். இது இன்றைக்கி நேற்று இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே வலிக்கும் எனக்கு அந்த எலும்பு வந்துட்டு. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மி. பீரியட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் அவ்வளோ வலிக்கும் எனக்கு. கால் வந்து அவ்வளோ வலிக்கும். வலிக்காமலாம் இருக்காது. ஆனால் எதாக இருந்தாலும் சரி ஓகே, இது இதுக்காக தான் இது நடக்குது அப்படின்றத மைண்ட் வந்து புரிஞ்சுக்கும். நான் வந்து வலி நல்லாவே தாங்கிப்பேன். அது வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த பிஹேவியர் வந்து தன்னால் வந்துருச்சு. அதுதான் நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, உனக்கு இது வலிக்குது தான், நீ வலிக்குதுன்னு சொல்கிற, ஆனாலும் வந்து எல்லா வேலையும் செய்கிற, எல்லாமே பண்ணுற அப்படின்னுவாங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கங்க, லைஃப்பில் யாருமே இல்லாமல்
குழந்தைய பார்த்துக்கிறது, வீட்ட பார்த்துக்கிறது, இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம, இந்த வலியெல்லாம் நமக்கு ஒரு பெருசாவே தெரியாது, அந்த வலிய விட. ஸோ, அதனால தான் நான் நெறைய நேரம் நான் சொல்லுவேன், "நம்ம வேலைய நம்ம தான் செஞ்சாகணும். நமக்காக யாரும் செய்ய மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப் லாங் சொல்றேன். வெளிநாடு வாழ்க்கை அப்படின்னு இல்ல. இந்தியால இருந்தப்பயும் நான் இப்படி தான் இருந்திருக்கேன். எனக்கு வந்து பெருசா வந்து பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி என்ன ரொம்ப பேம்பர் பண்றதுக்கு எனக்கு எப்பயுமே ஆள் கிடையாது. என் ஹஸ்பண்ட தவிர. ஸோ, அவருக்கு நான் அப்படி நாங்க 2 பேர் மட்டும் தான் நாங்க வந்துட்டு இந்த வேலைலாம் இருக்கு. இத நம்ம பண்ணணும். இந்த வேலைலாம் இருக்கு. இத பண்ணணும். நான் நெறைய வேலைகள் வந்து அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நான் குடுக்க மாட்டேன். ஆனா நான் ஒர்க் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து தெளிவாவே புரிஞ்சிருச்சு. அவ எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்றா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன சொல்றது? எனக்கு நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்றதுனால இப்படி போட்டு போலாம் அப்படின்னு பண்ண மாட்டேன். எனக்கு அந்த வேலை முடிக்கணும்னா முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஹெல்ப் பண்ணுவாங்க. இடையில சம்டைம்ஸ் வந்து காலையிலே பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போயிருவேன். ஆனா என்னைக்காவது கழுவாம போயிட்டேன் அப்படின்னா, ஸ்கூல்ல போயிட்டு அது எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்ட்ல. ஐயோ! இன்னைக்கு கழுவாம வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அது வந்து தப்பு தான் இல்லன்னு சொல்லல அந்த பிஹேவியர் வந்து. ஆனா, கிளீனாவே இருந்து பழகிட்டு, திரும்பி போயிட்டு நம்ம அத செய்யாம ஒரு நாள் போயிட்டோம் அப்டின்னா, கஷ்டமா தான் இருக்கும். ஸோ, அதனால கொஞ்சம் பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாரி அத பண்ணி வச்சுருவேன். நான் இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்டின்னா, நம்மளோட வேலைய நம்ம தான் செய்யணும். நமக்கு பேம்பர் பண்ண ஆள் இருந்தாங்க அப்டின்னா மட்டும் தான், இன்னொருத்தவங்கள வந்து டிபெண்ட் பண்ணிட்டே இருப்போம். நமக்கு யாரும் பேம்பர் பண்றதுக்கு இல்லன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்டின்னா, வலி தாங்க பழகிப்பீங்க. நம்மளோட வேலைகள நம்ம தான் செய்யணும்னு பழகிப்பீங்க. ம். நான் அப்படிதான் பழகிக்கிட்டேன். அதனால நான் அப்படி சொல்றேன். நான் அதுக்காக பழகி தான் ஆவணும் அப்படின்னு சொல்லல. பேம்பர் பண்ண ஆள் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனா எல்லாருக்கும் எல்லா நேரத்துலயும் எல்லாரும் வந்து பேம்பர் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்மளோட வேலைகள நம்மளே செய்ய பழகிக்கிட்டோம் அப்படின்னா, வேலைக்கு போறது மட்டும் தான் இண்டிபெண்டன்சி. ஒரு பொண்ணுன்னா இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்மளோட வேலைகள நம்மளே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட, அதுவே இண்டிபெண்டன்சி அப்படின்றத குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுங்க. ஏன்னா, எந்த குழந்தையா இருந்தாலும் சரி, கண்டிப்பா அத சொல்லி தரணும். இன்னொருத்தவங்கள வந்துட்டு போயிட்டு நம்ம எதுக்காவது ஒரு இதுக்கு டிபெண்ட் பண்றோம் அப்படின்னா, நெறைய ஏமாற்றங்கள சந்திக்கும்போது உங்க மனசு வந்து வலி தாங்கிக்காது. அதனால இதெல்லாம் கடந்து வந்ததுனாலயோ என்னமோ, எல்லாத்தையுமே என்னால தாங்கிக்க முடியுங்க. அதுக்காக தான் இத சொல்ல வந்தேன். அந்த வலி சொன்னேன் இல்லையா? எலும்பு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டயட் இருந்தாலும் சரி, 3வது நாள், 4வது நாளே எனக்கு அந்த வலி வந்து தெரியும். ஆனா இன்னைக்கு 60 நாளா பார்த்தீங்க அப்படின்னா, மெயினா சொல்றேன், எனக்கு வந்து கால் வலி, பீரியட்ஸ் அப்பலாம் பெயின் இருக்க தான் செய்யுது. இல்லாமலாம் இல்ல. ஆனா, அத ஒரு பெருசா வந்து நான் எடுத்துக்க மாட்டேன். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. ஏன்னா, அன்னைக்கு போய் படுத்துட்டாலும் 3 நாள் கழிச்சு திரும்பி அந்த வேலைய நான் தான் செய்யணும். அது செஞ்சுட்டே போயிரலாம் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சில நேரம் திட்டுவாங்க வீட்லயே வந்துட்டு, "நீ ரொம்ப வந்துட்டு ஏன் இப்படி ஸ்டபர்னா இருக்க? உனக்கு வலிக்குதுன்னா வலிக்குது, ரெஸ்ட் எடு" அப்படின்னுவாங்க. நான் ரெஸ்ட் எடுத்தாலும் அந்த வேலைய திருப்பி நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செஞ்சுட்டு போய் படுப்பேன். அதெல்லாம் தெரியல. மேபி ஹியூமன் எரரா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்றேன். இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படியே போயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, இந்த பிரச்சனைலாம் இல்லன்னு சொல்ல வரேன் நானு. ஏன் இப்படிலாம் பேசுறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே. ஓகேங்க. பட் 63 டேஸ் நம்ம வந்து சர்வே பண்ணிட்டோம். வித்தவுட் சுகர் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மோட்டோ. வந்து இப்போ இன்னைக்கு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 83.3 இருந்துச்சு. ஸோ 91 கேஜில ஸ்டார்ட் பண்ணி 83 வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 8 கேஜி 8½ கேஜி குறைச்சிருக்கோம் அப்படின்னும்போது சந்தோஷமா இருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.